வணக்கம்ங்க. நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த கொஞ்சம் இடத்துல எப்படி கனகட்சமா வீடு கட்டணும் நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம நிறைய பட்ஜெட்ல வீடு கட்டுறவங்க கூட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறதுக்கு தான் நிறைய நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இருக்கிற இடத்த வச்சு தானே நம்ம நிறைவா வாழ முடியுங்க. அப்படி 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அழகான ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. குறிப்பா என்ன பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வச்சிருக்கிறாங்க. அந்த 2 பெட்ரூம் அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஹாலுங்க, அருமையான ஹால், டிவி வச்சு அருமையான ஹாலு, அருமையான சமையலறை எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. இது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே ஒரு போர்ட்டிகோவை எப்படி அழகா வடிவமைக்கணுமோ அவ்வளவு அழகா போர்ட்டிகோ வடிவமைச்சிருக்கிறாங்க. கட்டி இருக்கிற அழகான வீட்டை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். சார், எத்தனை சென்ட் இடங்க சார்? இது தோராயமா 2.5 சென்ட்டுங்க. 2.5 1050 சதுர அடி. 1050 இடம் 1050 சதுர அடிங்க. 50 சதுர அடியில இடங்க சார். 1000 சதுர அடியில வீடு கட்டியிருக்கிறோம். சரி சார், என்னென்ன வச்சிருக்கேன் சார்? உள்ள டபுள் பெட்ரூமுங்க. டபுள் பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் சார். ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோங்க, ஒரு ஹால் கொடுத்துருக்குறோம், ஒரு போர்ட்டிகோ கார் பார்க்கிங் மாதிரி கொடுத்துருக்குறோம், ஒரு படிக்கட்டு வெளியில அதுக்கு கீழே பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். சரிங்க சார். வீடு வடக்குமண்ணா? ஆமாம், வடக்கு பார்த்துருக்கோம் சார். நம்ம போர்ட்டிகோ என்ன அளவு வருதுங்க சார்? இப்போ நின்றுட்டு இருக்கிற போர்ட்டிகோ நம்ம பார்க்குற போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா 11க்கு 11ங்க. 11க்கு 11. வாஷ் பேஷன். சரிங்க சார். சரிங்க சார். கிரானைட் மாதிரி கொடுத்து மேலே ஒரு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரிங்க சார். ஃபினிஷிங் ஒர்க் இருக்கு. சரிங்க சார். இங்கே போர் வருதாங்க சார்? இங்கே போருங்க, ஒரு போருங்க, ஒரு சம்புங்க, ஒரு செப்டிக் டேங்குங்க. உங்க முன்னாடி 2 இது வந்துங்க சார். இது அது போருங்க. போர். ஆமாங்க. இது டேங்கு. ஆமாங்க சார். இது எத்தனை 1000 லிட்டருங்க சார்? இது 4000 லிட்டருங்க. 4000 லிட்டர். மேலே எத்தனை 1000 லிட்டர் கொடுத்துருக்குங்க சார்? டேங்க் 1000 லிட்டர் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இது வடக்குனா இருக்க ஜன்னல் என்ன அளவு வருதுங்க சார்? 4ங்க. 4 அடி அகலம், 4 அடி உயரங்க. சரிங்க சார். இந்த டோர் மெயின் அளவு 5 அடி அகலம், 7 அடி உயரங்க. அட்டாச்சுன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக டீக்குங்க. டீக்குங்க சார். ஆமாம். அளவு என்ன சார்? உயரம் அகலம் என்ன வருதுங்க சார்? அகலம் மொத்தமாக 5 அடி, 7 அடி உயரங்க. சரிங்க சார். டோர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.25 அகலம், 7 அடி உயரங்க. இது வென்டிலேஷனுக்காக இந்த சைடில் போர்ட்டிகோல நம்ம சைடில் இடம் விட்டுருக்கோங்க. சரிங்க சார். பைப் டிசைன் லூவர் டிசைனில் கொடுத்து இது அங்கிருந்து பார்க்கும்போது யாருக்காக தெரியாது, அது காற்று வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள அங்கிருந்து உள்ளே பார்க்கும்போது தெரியாதுங்க சார், ஆனால் காற்றுக்காக கொடுத்துருக்குறோம். உள்ள வாங்க சார், வாங்க. ஹால் என்ன அளவு வருதுங்க சார்? 11க்கு 16 அடி அகலம் ஹாலு. சரி. ஹால்லேயே நம்ம அட்டாச்சாக நம்ம டிவி யூனிட் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாக இதுலேயே? ஆமாம். இன்டீரியல் ஒர்க் பண்ணுறனால பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆமாங்க. செட்டப்பில் அப்படியே டிவி மாட்டிக்கலாம் சார். சமையல் கட்டு பார்க்கலாமாங்க சார்? பார்க்கலாம். இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 8ங்க. 8க்கு 8 கிச்சனில் எல் டைப்ல கான்கிரீட்ல கிரானைட் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். கிரானைட் சார்? கிரானைட் இருக்குது. கிரானைட் ஃபுல்லாகவே கிரானைட் தாங்க. சரி. கிரானைட்ல சிங்க் பார்த்தீங்கன்னா 3 அடி ஆழங்க. ஆளுக்கு 3 அடி வருதுங்களா? பெரிய பாத்திரம் ஏதாவது கழுவணும்னா அவங்க இது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது 3 அடி ஆழம் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இது ஒரு ஜன்னல் இருக்குங்க. 3க்கு 4ங்க. 3 அடி அகலம், 4 அடி உயரம் இந்த ஜன்னல். சூப்பர் சார். இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நம்ம அலமாரி கொடுத்துருக்குறோங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் பின்னாடி கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய ஜாலியில் இருக்குங்க. சூப்பர் சார். நீங்களே கொடுத்துட்டீங்க? ஆமாங்க. இதில் நம்ம கிளைண்ட் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணனால கிளாஸ் டைப்ல போட்டு கொடுத்து நம்ம இந்த இடத்துல கிளாஸ் வருதுங்களா? கிளாஸுங்க. ஆமாங்க. சூப்பர். 2 கிளாஸ் வருது. அந்த இடத்துல நமக்கு தேவையான மிளகுடி, காப்பி தூள் இந்த பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஏதாவது மிக்சி ஜாரி போடணும்னா பாக்கெட்டே தேவைப்படும், நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் ப்ரொவிஷன். இப்போ இவங்க நம்ம மாடலர் கிச்சனா மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா கூட அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்டிமிக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம், அது பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அப்படியே கபோர்ட் அடிச்சுக்கலாம் அவங்க. சூப்பர் சார். இந்த கிளைண்ட் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால இப்போ ரெகுலராக இல்லாமல் இது ஒரு மல்டிபிள் ஆர்ச் டைப்புங்க. இது பழைய ட்ரெடிஷனல் டைப். உள்ள என்ட்ரன்ஸ் சமையல் கட்டு தனியாக வரும். ஆமாம், அது கேட்டாங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார். இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஃப்ரிட்ஜுக்காக இங்கே ஃப்ரிட்ஜை நிறுத்திக்கிட்டு பக்கத்தில் இது போடுக்கலான்னு நம்ம பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோங்க ப்ளஸ் ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் இது வைக்கிற மாதிரி தான் ஸ்டவ் இங்கே வச்சுக்கிட்டு சமைச்சிக்கலாங்க. கொஞ்சம் ஸ்டவ் வச்சுக்கிற மாதிரி. சூப்பருங்க சார். ஸ்டைல்ஸ் எல்லாம் எங்கிறதுங்க சார்? ஜம்முன்றது டைல்ஸ் எல்லாம் நம்ம லோக்கல் தாங்க, ஈரோடில் எடுத்துக்கிட்டோம். பார்ட்டி அவங்க கூட்டிகிட்டு போய் நம்ம நேரில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. டபுள் டோனுங்க, கீழே ஒரு டோன் மேலே ஒரு டோனு. சரி. ப்ளஸ் இந்த ஹைலைட் ரைஸ் பண்ணி நம்ம ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் தான் வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ரூம்லையும் வென்டிலேஷன் முக்கியம். அதுக்காக இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அகலம், ஒரு 9 இன்ச் உயரத்துக்கு நம்ம ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் சார்? வீட்டோட ஹைட் 11 அடி. 11 அடி. அந்த பெட்ரூம் சார் இது பூஜா. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருந்து சின்னதாக உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணி செவத்தை கட்டிட்டோங்க. எதுக்காகனா பூஜை ரூம்னு சொல்லிட்டு தனியாக நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பூஜை ரூம் பிரித்து எடுக்க முடியாது, டபுள் பெட்ரூம் வைக்கும் போது. அதனால இது இதுக்குள்ளாரையே
அட்டாச்சாக நம்ம முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டோம். நாளைக்கு வந்து எப்படி வேணால் அதை டிசைன் பண்ணிக்கலாம். இதோட அளவு சார் இது 10க்கு 16. 10க்கு 16. 10க்கு 16. சூப்பராக சார். 10க்கு 16ல 3க்கு 4 விண்டோ கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்து 2 அடி சந்து இருக்கு. ஓ அது தனி கதவுங்க சார்? ஆமாம், தனி டோர் இருக்கு. இப்போ நமக்கு 2 தலைவாசல் வந்துருக்கு. ஆமாம், 2 தலைவாசல் இருக்கு. சரிங்க சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம். சரிங்க. 3.5க்கு 8ங்க. 3.5க்கு 8ங்க. ஆமாம், இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துறோம். சூப்பர் சார். இப்போ வந்து 2 தலைவாசல் வந்துருக்கு இல்லைங்களா? பாத்ரூம் டேப் எல்லா பாத்ரூம்ல வந்து வால் மிக்சருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். சுடுதண்ணிங்க, இது பச்சை தண்ணி. இதை நம்ம கலந்து பக்கெட்ல பிடிச்சி கலந்து முடிக்கிறதுக்கு நம்ம இதிலே கலந்துக்கலாம். இப்போ வந்து அட்வான்ஸா டைவர்டர் மாடல் வருது. இருந்தாலும் இது வந்து வால் மிக்சர் நம்ம எல்லா பாத்ரூம்லையும் எல்லா கிளைண்ட்டையும் போட்டு கொடுத்துறோம் வித் ஷவரோட. பாத்ரூமோட வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூபிவிசியில் போட்டிருக்கோம். பக்கத்தில் வந்து சிம்னிக்காக இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஃபேன் வச்சுக்கலாம் சார். ஹீட்டருக்காக கொடுத்துருக்கோம். சரிங்க. இந்தியன் டாய்லெட்ல எப்பயும் பார்த்தீங்கன்னா இது டேப்பை தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அடிஷனலாக ப்ளஸ் வால்வ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இதாகிடும். ஓகே, அந்த பெட்ரூம் பார்த்துக்கலாமாங்க சார்? இது அளவுங்க சார்? இது அளவு 10க்கு 16. 2 ஒரே அளவு தான். ஆமாம், இதுலேயே அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்கோம். அது இந்தியன் ஒரு பாத்ரூம் இந்தியன் டாய்லெட். இந்த பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்னில் சேம் வால் மிக்சர் கொடுத்துருக்கோம். சேம் வால் கொடுத்துருக்கோம். ஜால் வால் ப்ளஸ் வால். நம்ம இந்த பாத்ரூம்லேயும் வந்து இந்த வால் மிக்சர் கொடுத்துருக்காங்க. சுடுதண்ணி பசனி கலந்து வர மாதிரி. ப்ளஸ் ஒரு ஷவருக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் பாத்ரூம் அதுக்கு ப்ளஸ் வால் கொடுத்துருக்கோம். டேங்க் இல்லை, ப்ளஸ் வால் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். அது ஹீட்டர் ப்ரொவிஷன். மேலே ஹீட் இருக்கு. ஆமாம். இது பாத்ரூம் வென்டிலேட்டர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதால நம்ம சைஸ் பெருசாக கொடுத்துருக்குறோம். ஓகே சார். இது அளவு ஜன்னலோட அளவு? இதோட அளவு 3க்கு 4. 3க்கு 4. சூப்பருங்க சார். கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே வருதுங்க. இடம் 1050ங்க. சூப்பர் சார். எப்போ வர்றாங்க சார் வீட்டுக்கு? வீட்டை நம்ம வேலையை முடிச்சிட்டோம். கிளைண்ட் வந்து சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. சரிங்க சார். அவர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்பாட் லைட்லாம் போட வேண்டியது இருக்குது. சரிங்க. வேலை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓ இதில் அவங்களுக்கு எப்படி லைட் வேணுமோ அப்படி நம்ம வந்து ஸ்பாட் லைட் ப்ளஸ் ஃபேன் வாங்கி கொடுத்தாங்கன்னா முடிச்சு கொடுத்துருவோம். இது நம்ம வேலை முடிச்சது. சொல்லி எல்லா வேலையும் முடிஞ்சது சார். ஃபிட் பண்ணால் முடிஞ்சது. ஆமாம். ஓகேங்க சார். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாட்டு இருந்தாங்களா? அங்கே மொட்டை மாடிங்க சார் அது? இது மொட்டை மாடி போகிறது படிக்கட்டு. சரிங்க சார். கீழே ஒரு பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். அவுட்டர் பாத்ரூம் சார். ஆமாங்க. இது என்ன அளவு வருதுங்க சார்? இந்த பாத்ரூம் வந்து 4க்கு 7. 4க்கு 7. ஆமாம், அதுலேயே வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் டைப்பு. சூப்பர். பேரியர் தான் போட்டுருக்குறோங்க. சரிங்க. அப்புறம் நம்ம இது அவுட்டர் பாத்ரூம் தான். எப்பயாவது யூஸ் பண்ணுறதுனால அவங்க சிங்கிள் டேப் கொடுத்துருக்குறோம். இது உள்ளுக்குள்ளேயே ஒரு அலமாரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிரானைட்ல. சரிங்க சார். கீழே வரனால எந்த இடம் வேஸ்ட் பண்ணல. ஆமாங்க, அப்படி யூஸ் பண்ணிட்டோம். சூப்பர் சார். இந்த படிக்கட்டு கீழே இருக்கிற இடத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது நல்ல தண்ணி தொட்டிக்கு போடுற சம்பு மோட்ரு உள்ள போட்டுருவோம். வெளியில் மோட்டர் வைக்கிற மாதிரி கீழே வச்சுக்கலாம். ப்ளஸ் யூபிஎஸோட ஏரியாங்க. இது யூபிஎஸ்லாம் இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறத கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். பாத்ரூமோட பிவிசி டோருங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டால் படிக்கட்டு கீழே இருக்கிறனால ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்காது. அதுக்காக ஒரு வென்டர் வாங்கி நம்ம டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓ சூப்பர் சார். இது நல்ல ஐடியா. இது எஸ்எஸ் வைக்கணுமாங்க சார்? இது எஸ்எஸ் போடணுங்க. இனிமேல் போடணும். ஆமாம். ஓகே. இது எஸ்எஸ் போட்டு ஃபேன் மாட்டினா வேலை முடிஞ்சது. பாட்டு இருந்தாலும் சார், மொட்டை மாடி பாட்டு இருந்தாலும் சார். இதுங்க சார் இந்த ஜன்னல் இது நம்ம லேசர் டிசைன் சொல்லுவாங்க. சரி. சிஎன்சி. சரி. எலிவேஷன் வியூக்காக நம்ம இதை கொடுத்துருக்குறோம். சூப்பரா சார். போகலாம் சார். அப்படி பாட்டு இது ஹெட்ரூமுங்க. சரி. நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். காரணம் மழை தண்ணி படி வழியா வந்துடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது. அதுக்காக வந்து ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம். இது நல்ல ஐடியா சார். ஆமாம். இது கான்கிரீட் போட கொஞ்சம் செலவு ஜாஸ்தி. சரிங்க சார். அதனால கிளைண்ட் சொல்லி ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க சார், பாட்டு இருந்தாலும் உள்ள. இது வந்து டெரஸ் மொட்டை மாடி. சரிங்க சார். மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அடுத்த ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த பில்லர்லாம் நம்ம அப்படி வச்சிருக்கிறோம். ஆமாங்க. அந்த வேலையும் கொடுக்குறதுனா பழைய மாடல். ஆமாங்க சார். நம்ம கிளைண்ட் கேட்டாங்க. கேட்டதுக்காக சாமியானாக்கு இது போடணும்னா ஒரு நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினா சாமியானா போகிறக்க ஒரு வலையை வச்சிட்டிங்க. ப்ளஸ் துணிகாய் போகிறதுக்கு கம்பி. இந்த டேங்க் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சோம்னா தான் கீழே ப்ரெஷர் நல்லா இருக்கும். சரிங்க சார். ஹைட் பண்ணி கட்டிட்டோம். 1000 லிட்டர் டேங்க்குங்க. தேவைன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். ஆமாம். ஃபியூச்சர் கட்டுறக்கா அப்படி விட்டுக்கிறீங்க அப்படிங்க சார்? ஆமாங்க.
துணி துவைக்கிறதுங்க சார். துவைக்கிறதுக்கு மேலே போட்டு கொடுத்துட்டோம். சூப்பருங்க சார். ஒரு டேப் கொடுத்துருக்குறோம். இங்கே இதுக்கு எடுத்துக்கிற தண்ணி எடுத்துக்கிறக்கா சாயந்தரம் நேரம் அவங்க உட்கார்றதுக்காக ஒரு சிட் அவுட்டு ரெடி பண்ணி கைத்தண்ணின்னு சொல்லுவோம் வட்டார வழியில். அதுதான் சார். தின்னைங்க தின்ன கோருங்க சார் கோருங்க தின்ன. வேடிக்கை பார்க்கலாங்க. அருமையான விஷயம். பக்கத்தில் தின்ன வந்துடுதுங்க. ஆமாங்க. சரிங்க சார். 10 வருஷ காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கோம். நம்ம வந்து தொட்டது எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு கிளைண்ட்டுடைய சாட்டிஸ்ஃபைங் தெரிஞ்சு தான் வந்திருக்கிறோம். அவங்களுக்கு திருப்பி சர்வீஸ் வேணால் கூட நம்ம போய் செஞ்சு கொடுத்து தான் வந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அழகான கனவு இல்லங்கள் நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அதை தொடர்பு போடுங்க. நன்றி, வணக்கம். இருக்கிற 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் போர், அதுக்கு தனியாக இங்கே 4000 லிட்டரில் தண்ணி டேங்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வீடு கட்டினாலும் மேலே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பில்லர் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே கைத்தண்ணிலேருந்து துணி துவைக்கிறதுக்கு கல் வரைக்கும் எல்லாமே சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. வீடு கட்டிட்டு வீட்டை அப்படி கட்டிருக்கலாம் இப்படி கட்டலாம் யோசிக்கிறத விட வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4 வீடியோக்கு 40 வீடியோ பார்த்தாலும் பிரயோஜனமாக இருக்குங்க. வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டும் கட்டுறது. இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்த்து நீங்கள் எங்கே வேணாலும் வீடு கட்டுங்க. நீங்கள் வீடு கட்டணும், அதுக்கு நம்ம சேனலுக்கு உதவியாக இருக்கணும். அந்த கோணத்தில் தான் நம்ம ஒவ்வொரு பொறியாளராக போய் கட்டட பொறியாளராக போய் தேடி அனுபவத்தையும் அந்த அளவையும் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நோக்கமே வீடு கட்டுற எல்லாருமே சிறப்பாக வீடு கட்டணும் அப்படிங்கிறக்காக ஈரோடு நந்தாஸ் கன்ஸ் 2012 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 வரைக்கும் வெற்றிகரமாக போகுதுன்னா அது உங்களுடைய ஆதரவு தானுங்க. நம்ம வீடியோ நம்ம சேனலை பார்த்து நிறையா பேர் வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமுங்க. உங்கள் கனவு இல்லத்தை நிஜமில்லமாக்க நம்ம ஈரோடு நந்தாஸ் கன்ஸ் எப்பவும் உதவிகரமாக இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.